கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். முதலாவதாக முதல் வசனங்களை பார்க்கலாம். இங்கே எலியா கர்த்தரால் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா கடந்து சென்ற 4 இடங்களை குறித்து கடந்து வந்த 4 இடங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த நாளிலே இதிலே என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இந்த எலியா கில்காலுக்கு புறப்பட்டு போகிறார். இங்கே ஒரு கில்கால் சொல்லும்போது அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. பிரித்தெடுத்தல். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமானது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருப்பது மிகவும் அவசியமானது ஒன்று. நம்முடைய உலகத்திற்கும் நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வது மிகவும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு முக்கியமானது ஒன்றாகும். இப்போ இங்க எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 3:8 பின்பகுதியில் பார்ப்போம். இதற்கு உதாரணமாக, அப்பொழுது ஆமான் அகாசுவேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. இங்கே இந்த பிரஜாதிகளை குறித்து, யூதர்களையும் பிரஜாதிகள் குறித்து இங்க பார்க்கும்போது, அந்த பிரஜாதிகள் மத்தியிலே தான் இந்த யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய நடவடிக்கை, இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட இந்த உலகத்திலே வாழ்கிறோம், இந்த உலகத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிற இந்த அவர்களோடு வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு, நம்மளுடைய காரியங்கள் கர்த்தருக்குரியதான். நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட இந்த யூதர்களை குறித்து எவ்விதமாக சொல்லப்படுகிறோம். விசுவாசலாகிய நம்மை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை குறித்து எப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை நம்மளுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க மாத்திரம் இல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்றாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 2வது வசனத்திலே எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். இங்கே பெத்தேலுக்கு போக மறுபடியும் இங்கே கில்கால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தோம். 2வது பெத்தேல் இங்கு தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீடு இங்கே சங்கீதம் 27:4 பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று நாம் பார்க்கிறோம். இங்க தாவீது ராஜா சொல்கிறார், அவருடைய வீட்டிலே நான் தங்கியிருப்பதையே நாடுவேன், அதை மாத்திரமே நான் வாஞ்சிப்பேன் என்று. அது எப்பொழுது? ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவருடைய சமூகத்தில் இருப்பதையே, அவருடைய தேவனுடைய வீட்டில் இருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அருமையான விசுவாச சகோதரிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே நம்முடைய வாஞ்சையானது எப்படிப்பட்டதாக இருக்கு என்று பார்க்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக, உலகத்துக்குரியதை அல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய காரியங்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு, இன்னும் கர்த்தரை குறித்தான காரியங்களுக்கு நாம்
முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தை தேடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே எவ்விதமாக தாவீது ராஜா சொல்லும் போது தானே அவருடைய வாஞ்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அடுத்தபடியாக லூக்கா 10:39 பார்க்கும்போது, இங்கே லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகதி இருந்தால், லூக்கா 10:39 கடைசி பின்பகுதி மாத்திரம், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இவளுடைய வாஞ்சை எப்படியாக இருந்தது? இந்த மரியாளுடைய வாஞ்சை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவளாக இருக்கிறாள். கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்றம்மா, வேதத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வேத வசனங்களை படித்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறவர்களாகவும், அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாகவும், கேட்கிறவ மாத்திரமல்ல அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க பார்ப்பது மிகவும் அவசியமான ஒன்று. இங்கே எப்படி தாவீது ராஜா அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருந்தது, இங்கே மரியாளுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து பார்ப்போம். அருமையான சகோதரிகளை, நம்மளுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்க கர்த்தர் நம்மள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யட்டும். அடுத்தபடியாக எரிகோவை குறித்து பார்க்கிறோம். எரிகோ இங்கே அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்கிறார். இங்கே முதலாவது கில்காலுக்கு போகிறார், இரண்டாவது பெத்தேல், மூன்றாவது எரிகோ. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தை நாடுதல் வேண்டும். அடுத்தபடியாக எரிகோ விசுவாசித்து நடத்தல் வேண்டும். நம்முடைய துதியின் மூலமாக நம்முடைய காரியங்களை என்ன செய்கிறார்? நாம் தரிசித்து நடமாமல் விசுவாசித்து நடத்தல் வேண்டும். இங்கே எபிரேயர் 11:31 எபிரேயர் 11:31 பார்க்கும்போது, விசுவாசனாலே ராகப்பெண் சமாதானத்துடைய ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11:30 எபிரேயர் 11:30 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இங்கு விசுவாசித்து நடக்கும் போது அது என்ன நடக்கிறது? இங்கே எரிகோ அந்த மதில்கள் என்ன செய்தது? 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசித்து அவர்கள் ஆண்டவரை துதித்து இருந்தனாலே என்ன ஆனது? அந்த மதில் விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக விதமான காரியங்கள் வந்தாலும், அதே போல பாரங்கள், கஷ்டங்கள், எத்தனை காரியங்கள் எது வந்தாலும் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் கடந்து சென்று விசுவாசத்தோடு நாம் காரியங்களை செய்யும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் கைகூடி வர செய்யக்கூடியவராக இருக்கிறார். மலை போலான பிரச்சனைகளோ, பாடுகளோ, காரியங்களோ இப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் விசுவாசித்து முன்னேறி செல்லும் போது கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 5:4 பார்க்கிறோம். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனாலே நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிறவர்களாக விசுவாசித்து நாம் செயல்படும் போது, விசுவாசத்தை நம்ம கையில நாம் விசுவாசித்து நடக்கும் போது கர்த்தர் விசுவாசத்தோட எந்த காரியமானாலும் நாம் விசுவாசிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இங்கே அவன் சொல்லுகிறார். அதனாலே நாம் விசுவாசிக்கிறவர்களாக விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு வழிவிடாமல் விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்வர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக யோர்தான், 4வதாக யோர்தான். இங்கே யோர்தான் என்று சொல்லப்படும் போது யோவான் ஞானஸ்தானம் எடுத்த அந்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாம் பார்க்க முடியும். இங்கே மரணமும் உயிர்த்தெழுதலும். அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் என்ன செய்ய மனம் திரும்பி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அதனாலே அது இந்த யோர்தானானது மரணமும் உயிர்த்தெழுதலையும் என்ன செய்து குறிக்கிறது. இதற்கு உதாரணமாக மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை
காப்பான். அடுத்தபடியாக யோவான் 12:24-26. மெய்யாக மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். 24-26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றக்கிறவன். நான் எங்கே இருக்கிறவனே அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இங்கே என்ன 24வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததான் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும். பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கும் போது என்ன செய்ய முடியும்? மிகுந்த நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருக்கு உண்மையாகவும் ஜீவிக்க முடியும். அடுத்தது மிகுந்த நம் பலன்களை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். இதற்கு உதாரணமாக இங்கே அந்த யோர்தானில் தான் அந்த எலிசா தீர்க்கதரிசி நாகமான அந்த குஷ்டரோகத்தை போய் அந்த நதியிலே ஸ்நானம் பண்ணும்படி சொல்லுகிறார். அங்கேதான் நாகமானுடைய குஷ்டரோகம் என்ன செய்யப்படுகிறது? தீர்க்கப்படுகிறது. இப்ப இந்த யோர்தானிலே யோவான் ஆனவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்தானம் கொடுக்கிற அந்த சம்பவம். அடுத்தபடியாக அவருடைய குஷ்டரோகம் தீர்க்கப்படுகிறது. மரணமும் உயிர்த்தெழுதலும். இங்கே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியாக இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இந்த 4 காரியங்களை குறித்து நாம் முதலாவது கில்கால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பெத்தேல் தேவனுடைய வீட்டை வாஞ்சிக்கொள்ளாக இருத்தல், 3 எரிகோ விசுவாசித்து நடத்தல், யோர்தான் மரணமும் உயிர்த்தெழுதலும். என்ன செய்ய வேண்டும்? பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களில் வளர கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.